எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. இன்னைக்கு திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பிலிருந்து மேலும் 2 திருக்குறளோட பொருள் விளக்கம் பார்க்கலாமா? அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பொருளை பார்க்கலாமா? விண்ணின்று அப்படிங்கிறது இங்கே விண் அப்படிங்கிறது வான் அப்படிங்கிறத குறிக்கிறது. வான் அப்படின்னாலே மழை. இங்கே வான் சிறப்பை மழை சிறப்பு நான் சொல்லியிருக்கேன். ஸோ விண்ணுங்கிறது இங்கே மழையை தான் குறிக்கிறது. விண் இன்று மழை இல்லாமல், இன்றுனா இல்லாமல், மழை இல்லாமல் பொய்ப்பின் பொய்த்து போனால், விண்ணின்று பொய்ப்பின் மழை இல்லாமல் பொய்த்து போனால், விரிநீர். விரிநீர் அப்படிங்கிறது இங்கே விரிந்த நீர், பறந்து இருக்கிற நீர். எங்கே இருக்கும் பறந்து இருக்கிற நீர்? கடல். ஸோ விரிநீர்னா கடல் நீரை சொல்கிறாரு. கடல் விரிந்த நிலமா நீராக இருக்கிற கடல் நீர். வியன் உலகத்து. வியன் அப்படிங்கிறது இங்கே அகன்றுன்னு அர்த்தம். அகன்று இருக்க உலகத்தில் உள் நின்று, உள்ளே நின்று. எங்கே உள்ளே நின்று? கடல் சூழ்ந்து வியன் உலக அகன்று இருக்கிற இந்த உலகத்தோட உள் நின்று, உள்ளே நின்று உடற்றும் வருத்தும் பசி. வருத்தும் பசி. யாரை வருத்தும்? உலகத்தை வருத்தும். உலகத்தை வருத்துனா உலகத்தில் வாழும் மக்களை இந்த பசி வருத்தும் அப்படிங்கிற பொருளில் தான் திருவள்ளுவர் இங்கே சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். கடல் சூழ் நிலம், கடல் சூழ்ந்திருக்கிற இந்த வியன் உலகம். கடல் நீர் இருக்குது, ஆனாலும் அது நமக்கு உபயோகப்படாது. கடல் நீரால் நம்ம குடிக்கவும் முடியாது, அதை பயிரிடவும் பயன்படுத்த முடியாது. மழை நீர் இல்லை அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பசியால் வாடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள் விளக்கம். என்னோட பொருள் கவிதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடல் சூழ் நிலத்தில் மழை பொய்த்தால் பசியால் வாடுமே உயிர்கள். கடல் சூழ் நிலத்தில் மழை நீர் பொய்த்தால் பசியால் வாடுமே உயிர்கள். இதோட பொருள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த குறளோட பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 14. ஏரின் உழா ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். ஏரின் உழா ஆர். ஏர்னா கலப்பை, கலப்பையால் உழமாட்டாராம். யாரு? உழவர். எப்போ? புயல் என்னும். புயல் அப்படிங்கிறது இங்கே மழையை தான் குறிக்கிறாரு. எப்படின்னா புயல் மையம் கொண்டு இருக்கிற இடத்த சுற்றி மழை பெய்யும் இல்லையா, அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. புயல் என்னும் வாரி. வாரிங்கிறது இங்கே வருவாய், வருமானம் அப்படிங்கிற அர்த்தம். மழைனால தான் உழவருக்கு வருமானம் இருக்குது இல்லைங்களா? அந்த வருவாய் வளங்குன்றி. வளம். வளம் அப்படிங்கிறது வானோட வளம் என்ன? மழை பெய்யுறது. அந்த வளம் குன்றி அப்படின்னா குறைந்து போதல். அந்த வளம் குறைந்து போனால் ஏரின் ஏரால் கலப்பையால் உழவர் உழமாட்டார். ஸோ உழுதல் அப்படிங்கிற தொழிலே இல்லாமல் போயிடும். எப்போ? மழை இல்லாமல் போனால் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். மழை இருந்தால் தானே பயிர் இருக்கும். பயிர் விளைஞ்சாதான் ஏர் உழுதலே நடைபெறும் இல்லைங்களா? ஸோ மழையோட பெருமையை தான் இங்கே அவர் சொல்லியிருக்காரு. என்னோட பொருள் கவிதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாரி வழங்கும் மழை பொய்த்தால் ஏரால் உழமாட்டார் உழவர். வாரி வழங்கும் மழை பொய்த்தால் ஏரால் உழமாட்டார் உழவர். உங்களுக்கு இதோட பொருள் எளிமையாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் 2 திருக்குறளோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.